பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு முருகன் ஆரியர் பெரும் கடவுளா அல்லது தமிழ் பெரும் கடவுளா என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதேபோல முருகன் என்பவர் ஆரிய வர்ணாசிரம மாயாஜால கதைகளுக்குள் சிக்கிய ஒரு கடவுளா அல்லது உலகினுடைய முதல் மாந்தனாக தோன்றி தமிழ் பெரும் இறையாக மலர்ந்த ஒரு கடவுளா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இந்த காணொலி பதிவை பொறுத்தவரையிலையும் நேற்றைய காணொலி பதிவினுடைய தொடர்ச்சி என்று கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். பாரிசாலன் அவர்களும் பொலிடாக்ஸ் விக்கி அவர்களும் உரையாடல் நிகழ்த்திய ஒரு பெரிய உரையாடலில் எவையெல்லாம் பேசி இருக்க வேண்டிய செய்திகள் எவையெல்லாம் பேசப்படாத செய்திகளாக போடுச்சு அப்படின்னு சொல்லி நேற்றைய காணொலி பதிவில் நம்ம போட்டிருந்தோம். நேற்றைய காணொலி பதிவை பொறுத்தவரையிலையும் சங்க இலக்கியங்களை வரலாற்று தரவுகளாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது எவையற்றெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது, எந்தெந்த செய்திகளை கருத்தில் கொள்ளக்கூடாது என்று தான் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதில் சில பேர் தமிழர் வரலாற்று இலக்கியங்களை சான்றாக எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்றெல்லாம் பேசியிருந்தாங்க. நாம் அப்படியெல்லாம் ஒரு இடத்துலையும் சொல்லலை. தாராளமாக சங்க இலக்கிய சான்றுகள் தான் தமிழர்களினுடைய வரலாற்று ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் சங்க இலக்கியங்களை இப்போது இருக்கின்ற தொகுப்பின் அடிப்படையில் எடுத்து காலக்கோடு என்கின்ற ஒரு நிலையை நம்மளால் நிறுவ முடியாது அப்படிங்கிறது தான் நாம் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த தலைப்பை பொறுத்தவரையிலையும் முருகன் ஆரியர் பெரும் கடவுளா அல்லது தமிழ் பெரும் கடவுளா என்ற கேள்விக்கும், அதே போல ஆரிய வர்ணாசிரம மாயாஜால கதைகளுக்குள் சிக்குண்ட ஒருவரா அல்லது உலகின் முதல் மாந்தனாக மலர்ந்த ஒருவரா என்ற கேள்விகளுக்கும் நாம் உண்மையான பதிலை தேடி பயணிக்க வேண்டும் என்றால் மனித குலத்தினுடைய வரலாறினுடைய தொடக்கத்திலிருந்து, அதே போல அதனுடைய இடப்பெயர்ச்சி முதற்கொண்டு, அதே போல தமிழர் நிலத்தில் இன்று உள்ள தமிழர் நிலத்தினுடைய வரலாற்றை பின்னோக்கி அணுகி அந்த பின்னோக்கி அணுகுகின்ற போக்கில் பல்வேறு காலகட்டத்தில் தமிழர் சமுதாயத்தில் நிகழ்ந்த மதங்களின் மோதல், மதங்களினுடைய ஊடுருவல், இவற்றையெல்லாம் ஒரு கலெக்டிவா அல்லது ஒரு தொகுப்பா செய்தியாக்கி கொண்டு அப்படி அணுகுனாதான் நம்ம மேற்கண்ட ரெண்டு கேள்விகளுக்குமான பதிலை மிகுந்த நேர்மையோடும் நியாயத்தோடும் அணுக முடியும். அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது முருகன் ஆரியர் பெருங்கடவுளா தமிழ் பெரும் கடவுளா என்ற கேள்விக்கும், அதே போல மாயாஜால கதைகளுக்கு உரியவரா அல்லது முதல் மாந்தனா என்ற கேள்விக்கும் பதிலை தேடுவதற்கு மனித குலத்தினுடைய ஒரு சுருக்கமான வரலாற்றில் தொடங்கி அந்த வரலாறு எங்கெங்கெல்லாம் இடப்பெயர்ச்சியின் மூலமாக நடந்தது என்பது புரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த நிலத்தில் என்னென்ன மோதல் இருந்ததெல்லாம் தெரிந்து கொண்டால் ஒழிய அந்த கேள்விகளுக்கான பதிலை நம்மளால் கொண்டுட்டு வர முடியாது. அதன் அடிப்படையில் இன்றைய காணொலி பதிவானது நாம் பேச இருக்கிறோம். அதில் சில புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வழக்கம் போல் மேற்கத்திய எழுத்தாளர்களினுடைய புத்தகங்களும் அதில் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாருமே நாம் சொல்கிறத விட ஜெர்மன்காரங்க சொல்கிறதுனா நம்புகிற சூழல் இருக்குது. அதனால் அந்த தரவுகளையும் எடுப்போம். நாம் சொந்த தரவுகளில் இங்கே இருக்கிற தரவுகளின் அடிப்படையில் தான் மேற்கத்திய நூல்களையும் நம்ம அணுகிறோம் என்பதன் அடிப்படையில் சில புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு நாம இந்த மனித குலத்தின் சுருக்கமான வரலாறு குறித்து என்ன மாதிரியான பார்வை வேண்டும் என்பது குறித்து நம்ம பேசுவோம். உலகளவில் மனித குலத்தினுடைய சுருக்கமான வரலாறை பதிவு செய்த ஒரு சில புத்தகங்கள், அதிகமாக விற்கப்பட்ட புத்தகங்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று சேப்பியன்ஸ், இன்னொன்று நெக்சஸ். இந்த ரெண்டுமே ஒரே ஆள் எழுதினது, உலக அளவில் விற்கப்பட்ட மிக சிறந்த புத்தகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுதான் சேப்பியன்ஸ், யுவார் நோவா ஹரரி அவரே எழுதினது. அதே போல் இந்த புத்தகமும் அவரே எழுதினது தான். மிக முக்கியமான புத்தகம். மனித குலத்தினுடைய மிக சுருக்கமான வரலாறு குறித்து பேசுகின்ற புத்தகம். ஆப்பிரிக்க கண்டத்தில் தான் மனித இனம் தோன்றியது என்று சொன்னால் அங்கிருந்து எவ்வாறெல்லாம் பரவுனுச்சு, என்னென்னலாம் பரவுவதற்கு வாய்ப்பு இருந்துச்சா, எங்கெங்கெல்லாம் போயிருச்சு, எங்கெங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னு அங்கே இருக்கின்ற தொல்லியல் எச்சங்களை பதிவு செய்து அவற்றோடு ஒப்பிட்டு எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் இந்த ரெண்டு புத்தகங்களும். வாய்ப்புள்ளவர்கள், மனித குலத்தினுடைய சுருக்கமான வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இந்த இரண்டு புத்தகங்களையும் அவசியம் வாங்கி படிக்கலாம். அடுத்தது பல்வேறு மக்கள் பல்வேறு இடங்களில் ஒரு நாகரிக சமுதாயமாக மலர்ந்த பிறகு ஒரு சமுதாயத்தை, ஒரு நாகரிகம் உள்ள சமுதாயத்தையும் இன்னொரு நாகரிகம் உள்ள சமுதாயத்தையும் இரண்டு மனித குழுக்களும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது அவர்களுக்குள்ள நடக்கின்ற நாகரிக மோதல் குறித்து மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிற புத்தகம்தான் நாகரிகங்களின் மோதல், உலக ஒழுங்கமைப்பின் மறுபக்கம் நாகரிகங்களின் மோதல். சாமுவேல் ஹைண்டன்ஸ் அவர் எழுதின புத்தகம். மிக சிறப்பான புத்தகம். இந்த புத்தகத்தை குறித்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, பல்வேறு இடங்களில் என்னென்ன மாதிரியான நாகரிகங்கள் இருந்தன, ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது அவற்றுக்குள் நடந்த மோதல்கள் என்ன என்பது குறித்து இந்த புத்தகம் பேசுகிறது. அடுத்து மிக முக்கியமான புத்தகம்
த இன்டு ஆப்பிரிக்கா அப்படிங்கிற புத்தகம் பிரான்சிஸ் ஃபென்டன் அப்படிங்கிறவர் எழுதினது. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர். நாம் இன்னைக்கு நமது வரலாற்றாக மனித குலத்தினுடைய வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது பல்வேறு நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து தான் மனித இனம் உருவாக்கி இடம்பெயர்ந்தது அப்படிங்கிற தகவலை பதிவு செய்கிறாங்க. ஆனால் அது மாதிரி இல்லை, அது மாதிரியான ஒரு எந்த சமிக்கையும் இல்லை. ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து மனித குலம் உருவாகி பரவுனுச்சு அப்படின்னு ஐரோப்பியர்கள் எழுதின கட்டுக்கதைகள் குறித்து மிக தெளிவாக மிக சுருக்கமாக பதிவு செய்த புத்தகம் தான் இன்டு தி ஆப்பிரிக்கா அப்படிங்கிற தலைப்பில் கிட்ட ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபென்டன் அப்படிங்கிறவர் எழுதின புத்தகம். சிறப்பான புத்தகம், அவசியம் வாங்கி நீங்கள் இதை படிக்கலாம். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இதுவரை அவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து தான் மனித இனம் உருவானுச்சு அப்படிங்கிறத என்ன சொல்றது மறுத்து ஆதாரத்தோடு எழுதியிருக்கிறார். இவர் ஒரு ஆய்வாளர். அடுத்து தமிழர் நிலத்துக்குள்ள சைவத்திற்கும் வைணவத்திற்கும் நடந்த பன்னெடுங்கால போராட்டம் குறித்து சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் எழுதின புத்தகம் சைவ வைணவ போராட்டம் தமிழர் நிலத்துக்குள்ள நடந்தது. ஒரு சுருக்கமாகவும் இருக்கும், ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். காலகட்டத்தோடு என்னென்ன காலகட்டத்தில் இது நிகழ்ந்தது என்பது குறித்தும் இதில் இருக்கும். அவசியம் வாங்கி இதை படியுங்க. அடுத்து நமக்கு ரொம்ப இனிப்பான புத்தகம் வீழ்த்தப்பட்டவனின் வீரகாவியம் அசுரன் அப்படிங்கிற புத்தகம். இது எல்லாருக்குமே கேள்விப்பட்ட புத்தகம், ரொம்ப காலமாக படிச்சிருக்கிற புத்தகம் தான். இந்த புத்தகத்தில் மிக முக்கியமான சிவன் குறித்து, ராவணன் குறித்து, சிவன் குறித்தெல்லாம் மிக முக்கியமான பதிவுகள் இருக்குது. இந்த பதிவானது இந்த புத்தகத்தில் இவர் யார் எழுதினது? ஆனந்த நீலகண்டன். தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த முருகன் குறித்தான பார்வைக்கு சிவனுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உண்மையிலேயே சிவனுக்கும் முருகனுக்கும் தொடர்பு இருக்கா என்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் இந்த புத்தகத்தை படிங்க, அவசியம் படிங்க. அடுத்து மிக முக்கியமான புத்தகம் என்னது? ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் இன் ஏன்ஷியன் இந்தியா. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதினது. ரெவல்யூஷன் அண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன் இன் ஏஷியன் இந்தியா. பழங்காலத்து இந்தியாவில் நடந்த ரெவல்யூஷன் புரட்சிகளும் அதற்கு எதிர்ப்புரட்சிகளும் நடந்தது குறித்து, அதற்கு கிட்டத்தட்ட நாகரிகங்களின் மதங்களின் மோதல் குறித்து இதில் எழுதியிருப்பார் அம்பேத்கர். அவருடைய ஆய்வு நூலில் மிக முக்கியமாக கருதப்படுற நூல். என்னென்ன இதெல்லாம் நடந்துச்சு, சண்டை நடந்துச்சு, என்னென்ன காலகட்டத்தில் யாருக்கும்லாம் சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருப்பார் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த புத்தகமும் வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி படியுங்க. அடுத்து ராகவாச்சாரி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 9 வால்யூம் போட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 9 வால்யூம். அதாவது காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா, அதாவது காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டட் பை கே ராகவாச்சாரி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. இதில் என்னென்னா, எப்படியெல்லாம் ஜாதிகள் உருவாக்கப்பட்டது, எந்தெந்த காலகட்டத்திலலாம் அதுக்கு முன்னாடி ஜாதிகள் இருந்ததா இல்லையா, எந்தெந்த காலகட்டத்தில் ஜாதிகள் உருவாக்கப்பட்டது, என்னென்ன மாதிரியான ஜாதிகளுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் வைக்கப்பட்டது என்பது குறித்து கிட்டத்தட்ட 9 வால்யூம் ஒரு பெரிய பவுண்டட் வால்யூம் இருக்குது. நான் அதில் ஒரே ஒரு புத்தகத்தை உங்களுக்கு பார்வைக்காக எடுத்து காமிக்கிறேன். எல்லாமே வரலாற்றை அணுக வேண்டும், இங்கே இருக்கிற சமூக சூழலை புரிந்து கொள்ள வேண்டும், மதங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, மதங்களிலிருந்து எப்படி ஜாதி உருவாக்கப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மிக முக்கியமான புத்தகம், வாங்கி அவசியம் படி. அடுத்து மிக முக்கியமான புத்தகம், எல்லாமே மிக முக்கியமான புத்தகம் தான். நான் இந்த தலைப்புக்கு பொருத்தமான புத்தகமாக ஐயா மாசோ விக்டர் புத்தகத்தை நான் சொல்லுவேன். பகுரலி முதல் யூப்ரட்டிஸ் வரை அப்படிங்கிறது. பகுரலி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், குமரி கண்டத்தில் தொடங்கின அந்த நாகரிகம். யூப்ரட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த இதில் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் தான் இறுதியான நாகரிகம், அதாவது இவர்கள் ஆரியர்கள் வந்த நதிக்கரை அப்படின்னு சொல்லுவோம்ல, யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலேருந்து வந்தவர்கள் ஆரியர்கள், ஸ்டெப்பி புல்வெளி அமைந்திருக்கிற இடம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க இல்லையா. பகுரில் தொடங்கி யூப்ரட்டிஸ் வரலையும் என்னென்ன நாகரிகங்கள் எப்படியெல்லாம் பரவுனுச்சு அப்படிங்கிறத மிக தெளிவாக ஐயா மாசோ விக்டர் அவர்கள் வரலாற்று ஆவணங்களோடு பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த தலைப்புக்கு மிகவும் பொருத்தமான புத்தகத்தில் இதுவும் ஒன்று, அதனால் இதையும் நான் பரிந்துரை செய்கிறேன். அடுத்து ஐயா மறைமலை அடிகள் தமிழர் மதம் என்பது குறித்த ஒரு புத்தகம், நல்ல புத்தகம். நிறைய தகவல்கள் இருக்குது, வரலாற்று தகவலும் இருக்குது, மதங்கள் எப்படியெல்லாம் வந்துச்சு, எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன வேலையை செஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வரலாற்று ஆவணமாக பார்க்கப்பட வேண்டிய புத்தகம். அடுத்து உள்ள புத்தகம் தமிழ்நாட்டில் பிற மதங்கள், வெளியிலேருந்து வந்த அந்த மதங்கள் என்ன,
சிகரம் செந்தில்நாதன் எழுதினது. பின்னாடி இருக்கிறது வந்து நான் மறைமலை அடிகள் எழுதினது, இது வந்து சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் எழுதினது. இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிற மதங்கள் குறித்து ரொம்ப தெளிவாக அதனுடைய காலக்கோடு குறித்து காலகட்டங்கள் குறித்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தையும் வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி அவசியம் படியும். அடுத்து மிக முக்கியமான புத்தகம் ஆலயங்களும் ஆகமங்களும். இதுவும் சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் எழுதினது. மிகப்பெரிய ஸ்காலராக அதில் வந்து செய்திகளை பதிவு பண்ணியிருப்பார். தமிழர் நாட்டில் உள்ள ஆலயங்களில் எதெல்லாம் ஆகமங்கள், எப்படியெல்லாம் ஆரியர்கள் அங்கு வந்தார்கள் என்பது குறித்து மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்ட புத்தகம் தான் ஆலயங்களும் ஆகமங்களும் அப்படிங்கிற புத்தகம், சிகரம் செந்தில்நாதன் அவர்களுடைய புத்தகம். அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு கெட்டது நடந்தாச்சும் கூட அந்த கெட்டது என்ன, நம்மளை எந்த வழியிலெல்லாம் போய் கெடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அந்த வகையில் கெடுத்ததில் மிக முக்கியமான புத்தகம் த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன், ஒரு நாகரிக பண்பாட்டின் பயணம்னு தமிழில் வந்திருக்கு. இது வந்து இங்கே ஆங்கில புத்தகம், ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு காசை வச்சு தமிழர்களினுடைய கண்ணையை குத்துற ஒரு புத்தகம். இந்த இது வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், அவர் தமிழில் வந்து ஐஏஎஸ் எழுதிட்டாரு அப்படிங்கிறதன் அடிப்படையில் அவரை தமிழ் பெரும் ஆய்வாளராகவே மாற்றி நமக்கு எதிரான வேலைகளை செய்ய விட்டதில் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை ஏன் நான் படிக்க சொல்கிறேன்னா, நம்மளை எப்படியெல்லாம் இவங்க வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் அந்த முன்னாடியே வந்து இன்டு தி ஆப்பிரிக்கா அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இன்டு த ஆப்பிரிக்காங்கிறது வந்து ஆப்பிரிக்காக்காரன் ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனம் தோன்றலை, நீங்கள் வந்து இந்திய பெருங்கடலுக்குள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஆப்பிரிக்காவிலிருந்து தோன்றின ஐரோப்பியர்களினுடைய வரலாற்றை எடுத்து வச்சுட்டு ஆவணமாக கொண்டுட்டு வந்து நம்மளுக்கு வந்து கோவணம் கட்டி விட்டுட்டு இருக்கிறான். இதையும் நீங்கள் பாருங்க. இப்போ இந்த எல்லா புத்தகங்களிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னா, ஏதோ ஒரு உலகின் வந்து ஏதோ ஒரு இடத்துல மனித இனம் தோன்றியிருக்கு. அந்த மனித இனம் ஓரளவு நாகரிகத்தை பெற்ற பிறகு அந்த இடத்தில் ஏற்பட்ட ஒரு வகையான அசாதாரண சூழலின் அடிப்படையில் இடப்பெயர்ச்சி நடந்திருக்கு. இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் அந்தந்த இடப்பெயர்ச்சிக்கு போகிற திசைகளின் அடிப்படையில் அந்தந்த இடத்துல போய் தங்குறவங்க அந்தந்த இடத்துல இருக்கின்ற கால சூழலுக்கு ஏற்ப தங்களுடைய உடலை தகவமைத்துக் கொள்கிறார்கள். உடல் தகவமைக்கப்பட்டவுடன் உடலின் வழியே வருகின்ற மொழியும் தகவமைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் ஒரு மொழி பேசியவர்கள் முதல் மாந்தனாக பிறந்து ஓரிடத்தில் வாழ்ந்து ஒரு குழுவாக இருந்து நாகரிகத்தினுடைய பரவலின் அடிப்படையில் பல்வேறு இடங்களுக்கு இடப்பெயர்ச்சி அடைந்தவர்கள், ஒரு மொழி பேசியவர்கள் இன்று உலகெங்கும் அங்கங்கு இருக்கின்றவர்கள் தனக்கென்று ஒரு மொழியை உருவாக்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் என்ன? எப்படியா நீ வந்து ஒரே இடத்துல பிறந்தாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போனவங்களுக்கு வெவ்வேறு மொழியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொன்னால், அந்த இடத்திற்கு போன பிறகு உடல் தன்னைத்தானே நீங்கள் மொழியும் உடலும் வெவ்வேறு இல்லை. நீங்கள் தொல்காப்பியத்தை படிக்கும் பொழுது உடலினுடைய ஒவ்வொரு பாக அசைவிலிருந்தும் ஒவ்வொரு சொற்பிறப்பியல் படிக்கும் பொழுது உடலினுடைய பல்வேறு அங்கங்களில் காற்றினுடைய சுழற்சி அழுத்தப்பட்டு நீட்டப்பட்டு மொழியாக மாறுது அப்படின்னு சொல்லி சொற்பிறப்பியல் வந்து பதிவு செய்யுது. அப்போது அந்தந்த இடத்துல போய் இருக்கிறவர்கள் அந்தந்த இடத்துல ஒரு நாகரிகத்தை உருவாக்கிடுறாங்க. அப்போது நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி, நாகரிகத்தினுடைய தொடக்கம், தொடர்ச்சி, முடிவு இவற்றை பற்றி ஒரு பெரிய ஸ்கேல் போட்டு அளந்தோம்னா, சரி நீங்கள் மெசபடோமிய நாகரிகம் எந்த காலகட்டத்தில் தொடங்குனுச்சு, எந்த காலகட்டத்தில் அழிஞ்சுது? மெசபடோனிய நாகரிகம் வந்து அழிந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல புதிய நாகரிகங்கள் தொடங்குனுச்சு? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா குமரிக்கண்டத்தில் வந்து முதலாம் தமிழ் கழகம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் காலியாகுது. அதன் பிறகு இரண்டாம் தமிழ் கழகம் உருவாக்கப்படுகிறது. அப்போ முதலாம் தமிழ் கழகத்தில் இருந்தவர்கள் தான் வந்து இரண்டாம் தமிழ் கழகத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு வரலாற்று பதிவுகள் இறையனார் கலவையல் உரையில் இருக்கு. அப்போ நாம் என்னன்னா, இங்கேருந்து ஒரு நாகரிக பரவல் உலகின் பல்வேறு இடத்துல நடந்திருக்கு. நாகரிகம் தோன்றிய காலக்கோடும் அழிந்த காலக்கோடும் அவற்றிற்குள்ள உள்ள ஹைரார்க்கியை நீங்கள் படித்து நீங்கள் இப்போ இன்னைக்கு இந்த காணொலி பதிவை பார்க்குறவங்க பல்வேறு நாகரிகங்களினுடைய தோற்றம் பிசிபிடி அதெல்லாம் போட்டிருக்கோம், இயர்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் இணையத்திலே எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலும் எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஸ்கேலில் அளந்தீங்கன்னா முதலில் தோன்றிய நாகரிகம் குமரிக்கண்ட நாகரிகமாக தான் இருக்கும்.
குமரிக்கண்ட நாகரிகம் வந்து கடல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் புதிய புதிய நாகரிகங்களை தோற்று வைக்கிறாங்க. நீங்க மெசபடோமிய நாகரிகத்திற்கு அப்புறமேலுக்கு எகிப்திய நாகரிகம், அப்படி கிரேக்கர்களுடைய நாகரிகம், அப்புறம் அப்படியே போயிட்டே பரவிட்டே இருக்குது. அப்ப நாம இதுல இருந்து ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகில் ஏதோ ஒரு இடத்துல தான் முதலில் மனித இனம் தோன்றியது. அந்த மனித இனம் வந்து நாகரிக அல்லது தன்னுடைய சுய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பரிணாம வளர்ச்சியை அடைந்து ஓரளவு நாகரிக சமுதாயமாக மாறும் பிறகு நடந்த இடப்பெயர்ச்சிகள், அதில் மூலமாக இடம்பெயரப்பட்டவர்கள் அந்தந்த இடத்துல தனக்கென்று உள்ள ஒரு நாகரிகத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பல்வேறு நாகரிகங்களை எடுத்து ஆண்டு வரையறைகளை நீங்கள் போட்டிங்கன்னா முதலில் தோன்றிய நாகரிகம் குமரிக்கண்ட நாகரிகமாக இருக்கும். மற்ற நாகரிகங்கள்லாம் வந்து இது அழிஞ்ச பிறகு அது தோன்றியிருக்கும், அது அழிஞ்ச பிறகு இவங்க அங்கே போய் தோன்ற அப்படி தான் இருக்கும். நீங்கள் இல்லாட்டினா கூட நீங்கள் முயற்சி பண்ணுங்க, நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை இது குறித்தும் இன்னொரு காணொலி பதிவு போடுவோம். இப்போ இந்த காணொலி பதிவில் நாம் வந்து கன்வின்சிங்காக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, ஒரே ஒரு இடத்துல தான் மனித இனம் தோன்றுனுச்சு. அந்த மனித இனம் பல்வேறு இடங்களுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து சரி, ஒரே ஒரு இடம்னா எந்த இடங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதுக்கு வந்து நம்ம கதைகளும் சரி, கர்ணபரம்பரை கதைகளும் சரி, குமரிக்கண்ட ஆய்வுகளும் சரி, எல்லாமே சொல்றது குமரிக்கண்டம் தான். சரி, நாம சொல்றது வந்து சரியில்லை, தவறுன்னு சொல்ற பல்வேறு ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா உலகினுடைய முதல் மனிதனாக தமிழன் இறந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் இங்கேயே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நார்வேயினுடைய ஓஸ்லோ யூனிவர்சிட்டி மிக சமீபத்தில் இந்தியன் ஓசனோகிராஃபியுடைய ஆய்வுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து சயின்ஸில் போட்டிருக்கு. நேச்சர் ஜியாலஜி அப்படிங்கிறதுலையும் போட்டிருக்கு, சயின்ஸ்லையும் போட்டிருக்கு. எது? ஓஸ்லோ யூனிவர்சிட்டி, நார்வே. அப்போ அந்த என்ன சொல்லுதுன்னா, உலகின் முதல் மனிதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லது உலகில் முதல் மனிதன் பிறந்த இடத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் தவறாமல் ஆய்வு செய்யப்பட வேண்டிய இடம் என்னன்னா, இந்தியாவிற்கு தெற்கு பகுதியில் உள்ள இந்திய பெருங்கடலில் நீங்கள் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு ஓஸ்லோ யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. சயின்ஸ் மேகசினில் அது வந்திருக்கு. அது குறித்தெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அடுத்து ரெண்டாவது என்னன்னா, நான் இன்டு தி ஆப்பிரிக்கா அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் ஃப்ரான்சிஸ் ஃபன்டன் அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னியா. அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உலகில் முதல் மனித குலம் தோன்றிய இடம் என்னன்னா, இங்கே இருக்கின்ற இந்தியாவின் தெற்கு பகுதியில் இருக்கிற குமரிக்கண்டம் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இது ரெண்டு ஆய்வாளர்கள் வெகு சமீபத்தில் 22ஆம் நூற்றாண்டில் வந்து ஒரு ஆய்வு முடிவுகளை கொண்டு வந்து சொல்லுகின்ற ஆய்வு முடிவுகள், ஏற்கனவே தமிழர் சமுதாயத்தில் வழங்கப்பட்ட கர்ணபரம்பரை கதைகள், குமரிக்கண்டம் குறித்தான பூம்புகார் குறித்தான பதிவுகள், இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு மதங்கள் புனித நூலாக கொண்டுள்ள அந்த புனித நூல்கள் சொல்லுகின்ற முதல் மனிதன் பற்றிய கதைகள், இது எல்லாமே ஒரு போல இருக்கு. அது வந்து குமரிக்கண்டம் தான் குறிக்குது அப்படிங்கிறது தான் செய்தி. இதை நீங்கள் பல்வேறு நூல்களில் தேடிக்கலாம், பல்வேறு நூல்களில் இதற்கான தெளிவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் செய்தி என்னன்னா, உலகில் முதல் மனிதன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் தான், இங்கிருந்து தான் பரவுனாங்க. அடுத்து வந்து ஆரியர்கள் கலப்பில், இப்போ இந்த பாரிசாலன் மற்றும் விக்னேஸ்வர விவாதத்தில் ஆரியர்கள் கலந்ததுனால வெள்ளையா போயிட்டாங்க, தமிழர்களினுடைய நிறம் வந்து மாறி போயிடுச்சு, தமிழர்களில் வந்து ஆரிய கலப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து நம்ம வெளியில் இருக்கின்ற தோல் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஒரு இடத்துல செடி நடுறோம். இந்த செடியானது ஒரு நிழல் பாங்கான இடத்துல நம்ம நட்டோம்னா தோல் வெளியே இருக்கும். நிழல் பாங்க, வெயில் நேரடியாக படாத இடத்துல ஒரு செடி நடப்படுதுன்னா ஒரு வெளியேறி இருக்கும். அதே போல் நல்ல வெயில் படுற இடத்துல ஒரு செடி நடுறோம்னா நல்ல கருங்கருன்னு செடி வளரும். அப்போ அதே போல் ஒரு இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பையை போட்டு மறைச்சிட்டோம்னா அந்த இடத்துல கீழே இருக்கிற புல் வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும். அதே வெளியில் இருக்கிற புல் வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்கும். அப்போது இது வந்து என்ன சொல்கிறது, ஜெனட்டிக்கலி இஸ் நாட் ஆல்டர்டு. ஆனால் அங்கே எப்படி நிறங்கள் மாறுகிறது, நிறங்கள் மாறுகின்ற அவசியம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே எப்படி மரம் இருக்கோ, எப்படி செடி இருக்குதோ, எப்படி மற்ற உயிரினங்கள் இருக்குதோ, அதே போல தான் மனிதன். இங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய உடலையும் தன்னுடைய தோள்களையும் தகவமைத்து கொள்ளும் இந்த உடல். அதே ஆள் வந்து நீ வெளிநாட்டில் வந்து நீ ரொம்ப காலமாக சர்வே பண்ணணும், இளமையிலேருந்து வெளிநாட்டில் வந்து நீ சர்வே பண்ணணும் அப்படின்னு சொன்னால்,
அந்த நாட்டினுடைய தட்பவெப்ப நிலையை தாங்குவதற்கும் சூழலை எதிர்கொள்வதற்கும் உரிய உடல் வாகுவையும் உடலின் நிறத்தையும் உன்னுடைய நிறம் பெற்றுரும். நீங்கள் தமிழ்நாட்டிலேயே மொழியினுடைய சாயல் மாறுபடுது இல்லை, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு பக்கத்து இருக்கிறவங்க ஒரு மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்கிறாங்க, அந்த பக்கத்து இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ திருநெல்வேலியில் வந்து குரலினுடைய அடியிலிருந்து பேசுகிறவங்க இருக்கிறாங்க, தஞ்சாவூரில் வந்து நடுப்பகுதியிலேருந்து பேசுகிறவங்க இருக்கிறாங்க, சென்னையில் வந்து அதாவது குரல் வலையினுடைய நுனியில் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல உள்ள சூழலுக்கு தகுந்த மாதிரி பேச்சு மாறும். அதே போல் மனித உருவங்களினுடைய உயரமும் மாறுது. அப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் ஜெனட்டிக்னு போட்டு குழப்பி அவர் வந்து ஜெனட்டிக்கலி இது இப்போ என்ன செய்கிறாங்க? நீங்கள் உலகினுடைய முதல் மனிதன் ஜெனட்டிக்கை வந்து எங்கேயோ இருந்தெல்லாம் எடுக்கல, இங்கே மதுரையில் ஒருத்தனுக்கு எடுத்திருக்கிறாங்க. மதுரையில் இருக்கிறவனுக்கு முதல் குரோமோசோமோடைய இது இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஆஸ்திரேலியாவில் பழங்குடியினராக இருக்கிறவருக்கு முதல் மனிதனுடைய அந்த குரோமோசோம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போது நாம் என்ன சொல்கிறோன்னா, இடங்களும் மனிதர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க, ஆய்வுகள் தான் மாறுபட்டுச்சு. ஜெனட்டிக்கலி ஆல்டர் நடக்குமா? நடக்கும். அதாவது ஒரு இடத்துல இப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒருத்தனும் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வெள்ளைக்காரனும் 2 பேரும் ஒன்றாக இருந்து அவங்க மூலமாக குழந்தை பிறந்துச்சுன்னா ஜெனட்டிக்கலி ஆல்டர் நடக்கும். ஆனால் அந்த ஜெனட்டிக்கலி ஆல்டர் நடக்குது. இப்போ ஆப்பிரிக்க பெண்ணுக்கு வந்து அமெரிக்காவில் குழந்தை பிறக்குது, வெள்ளையா இல்லாமல் கருப்பாக தானே இருக்குது. அப்போ ஆப்பிரிக்காரனுடைய ஜெனட்டிக் அதில் மிகுதியாக இருக்குது. அதே போல் இங்கே இருந்துச்சுன்னா இங்கே அமெரிக்காக்காரன் வந்து அங்கே போய் அமெரிக்காவோட பொண்ணு வந்து ஆப்பிரிக்காக்காரனோட கட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா வெள்ளையாக தானே பிறக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜெனட்டிக்கல் மிக்சிங் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பல தலைமுறைகள் ஆகும். ஜெனட்டிக்கல் மிக்ஸே ஆகாதுனால நான் சொல்லலை. ஆனால் இதற்கும் இடத்தினுடைய மிக்சிங்க்கும் நம்ம சம்மந்தப்படுத்தக்கூடாது. அது வந்து அறிவியலுக்கு புறம்பாக அமைந்துவிடும் அப்படிங்கிறது தான் செய்தி. இப்போ நாம் இந்த நேர தலைப்புக்கு வருவோம். என்னென்னா, நாகரிகத்தின் பரவலின் அடிப்படையில் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு போயிருக்காங்க. யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலிருந்து நகர்ந்த ஒரு இனம், அதன் பிறகு கைபர் போலான் களமாய் வழியாக வந்து ஒரு இடத்துல நிற்குது. பன்னெடுங்காலமாக இங்கே சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இங்கே சண்டை, தமிழர் சமுதாயம் வந்து தெற்கு பக்கத்தில் இருக்குது, வடக்கில் வந்து அவங்க தோன்றாங்க, வடக்கில் தான் வந்து என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நேராக இருந்தெல்லாம் வர முடியல. ஒவ்வொருத்தனாக தான் அனுப்புகிறான், ஒவ்வொரு ஆளாக பஞ்சம் பழைக்கவும் வேதத்தை கொண்டுட்டு வந்து தான் அதுங்கிறான். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, முதல் மனிதன் யார், முதல் மனிதன் தோன்றிய இடம் என்ன, இந்த முதல் மனிதன் தோன்றிய சமுதாயம் என்ன, தமிழ் சமுதாயமா அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அதை விட்டு அவர் வந்தார். இதை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராவணன் வீழ்த்தப்பட்டவனினுடைய வீரகாவியம் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது சிவன் குறித்து பதிவு இருக்குது, ராவணன் குறித்து பதிவு இருக்குது. ஆனால் அந்த முழு கதை தொகுப்புலையும் முருகன் குறித்து எந்த செய்தியுமே இல்லையேன்னா, அப்போ முருகன்கிற ஆள் இல்லவே இல்லையா? அந்த சப்ஜெக்டுக்குள்ளே இல்லை, அந்த கதையினுடைய தொடர்ச்சிக்கு அவர் சம்மந்தப்படலை, அவ்வளோதான். அப்போ முருகனே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் சிவன் குறித்தான பதிவுகளில் முருகன் இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சிவன் வேற முருகன் வேற. அப்போ அந்த வீழ்த்தப்பட்டவனின் வீரகாவியம் புத்தகத்தில் வந்து சிவன் குறித்து இருக்குது, ராவணன் குறித்து இருக்குது, முருகன் குறித்து இல்லவே இல்லையா? அப்போ முருகன்கிற கடவுளே இல்லையா அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியுமா? அப்போ நாம் என்ன செய்யணும், அதுலேயே அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக என்ன பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, சிவன் அப்படிங்கிறவரை வந்து ஒரு தத்துவ கடவுளராக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் பதிவு பண்ணியிருக்கு. எதில்? வீழ்த்தப்பட்டவனின் வீரகாவியங்கிற புத்தகத்தில். அப்போ நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, அதாவது முருகன் வந்து ஆரிய கடவுளா தமிழ் பெரும் கடவுளா அப்படிங்கிற கேள்விக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு முன்னாடி, ஆரியர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தாங்க, மனிதகுலம் எப்படி தோன்றியது, எங்கெங்கெல்லாம் பரவியது, அங்கேருந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல் தமிழ் பெரும் கடவுளா, அதாவது முருகன் வந்து மாயாஜால கதைகளுக்குள் சிக்கிய ஆரிய கடவுளா அல்லது முதல் மாந்தனாக தோன்றிய ஒரு தமிழ் பெரும் கடவுளா அப்படின்னு நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆரிய மாயாஜல கதைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல் உலகில் தோன்றிய முதல் மனிதன் எந்த மொழியை பேசியவன், தமிழ் மாந்தனா அல்லது வேறு யாருமா, அல்லது அவன் தோன்றிய இடம் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. இப்போ இந்த காணொலி பதிவை பொறுத்தவரையிலையும் நான் அந்த புத்தகங்களை வரிசையாக சொன்னதனுடைய நோக்கம், நாம் பேசுகிறது வந்து நம்ம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. ஒரு விவாதமோ அல்லது ஒரு செய்திகளை பதிவு பண்ணும் பொழுது காலகாலத்திற்கும் அந்த செய்தியில் வந்து உண்மைத்தன்மை இருக்கணும். ஒரு வரலாற்றை பதிவு செய்கிறவர்கள்
நெருப்பை விட நேர்மையாக இருக்க வேண்டும் என்பது தான் முக்கியம். ஏன்னா இப்போ நான் இதில் அப்பாற்பட்ட செய்திகளை நான் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதெல்லாம் படித்த பிறகு தான் நம்மளுக்கு தெரிந்து கொள்ள முற்படுது. நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனைக்கு தகவல்கள் சேரும் பொழுது எது உண்மை பொய் அப்படிங்கிறத தெரிந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா. அதனால தான் நம்ம பாலகிருஷ்ணன் புத்தகத்தில் எவ்வளோ ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன புத்தகத்தில் எவ்வளவு செய்திகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நாம் இந்த அடுத்து முருகன் யாரு, முருகன் எந்த சமுதாயத்தில் பிறந்தவர், சமுதாயம்னா நம்ம நினைக்கிற சமுதாயம் இல்லை, எந்த மொழி பேசியவர்களினுடைய முன்னவர், மாயாஜல கதைகளுக்குள் சிக்கியவரா என்று நம்ம தெளிவாக இன்னொரு காணொலி பதிவில் பார்ப்போம். இந்த காணொலி பதிவை பொறுத்தவரையிலையும் உலகில் முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம். குமரிக்கண்டத்தில் தோன்றிய ஒரு மனிதன் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இயற்கை பேரிடரின் அடிப்படையில் பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்கிறான். இடம்பெயர்ந்த மனிதன் அந்த இடத்தில் உள்ள தட்பவெட்ப காலச்சூழலுக்கு ஏற்று தன்னுடைய உடல்வாகை மாற்றிக்கொள்கிறான், மொழிவாகை மாற்றிக்கொள்கிறான். உடலும் மொழியும் மாறும் பொழுது நாகரிகம் மாறுகின்றது, இலக்கியங்கள் மாறுகின்றது. பிறகு ஒவ்வொரு இனக்குழுவும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது இரண்டு நாகரிகங்களுக்குள்ளும் ஒரு மோதல் நடைபெறுகிறது. அது என்ன மாதிரியான மோதல் அப்படிங்கிறது தான் நமக்கு முருகன் எங்கிருந்து வந்தவர், நம்மிடமே இருந்தவரா, அங்கிருந்து வந்தவரா அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவை நோக்கி அடுத்த காணொலி பதிவில் நம்ம விளக்கமாக பேசுவோம். மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.